ஸ்டார் அன்சிகா ஸ்ரீகாந்த் நடிப்பில் மகா ஜூலை 22 முதல் உலகமெங்கும். ஒரு சேலஞ்ச் வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வாஸ் டு கீப் அப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் நேம். எனக்கு டக்குன்னு எடுத்தோன்னு அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தான் எனக்கு நிறைய இருக்காது. எனக்கு ஒரு வார்த்தையில என்னால் அதை வந்து போட முடியல. இது கேள்வி அவங்க கிட்ட கேட்டீங்களா? இல்ல நான் கேட்கல, அதனால உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல கேட்டிருந்தா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? the whole journey of this series வந்து எங்களுக்கு அப்படிதான் இது ஃபன்னா தான் இருந்துச்சு. ஸோ வந்து லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் day 1 because like literally like 6 of us na 1 2 3 7 na 6 மேமோட சேர்த்து. ஸோ it will be like a group. ஓகே, எல்லாருக்குமே வணக்கம். சினிமா விகடன் பார்த்துட்டு இருக்கீங்க and நான் உங்க விஜய் கல்யாணி. So I have the most beautiful actress with us, Tanya Ravichandran. So வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், as pretty as always. Thank you. And congratulations for Paper Rocket. So let's start off from there. எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தீங்க and what is that main reason? ஸோ கிருமேம் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ரோல் சொல்லும்போது ஐ லைக் தி என்டையர் போர்ட்ரேல் ஆஃப் கேரக்டர்ஸ். அவங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வே ஷி எக்ஸ்பிளைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் எஸ்பெஷலி மை ரோல் இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஒன். லைக் இப்போ கேரக்டர் ரிவீல் பண்ண முடியாது, பட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைக் ஒரு பாஸ்ட் இருக்கும் and how she goes through it and how she comes over it, everything is involved. So yeah, it was very interesting. Okay, so கிரு மேம் கிட்ட பேசும்போது உங்களுடைய கேரக்டர் நேம் வந்து இலக்கியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு படம் பண்ணும்போது டெஃபினட்டா அதுல இருந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் நம்மளால பர்சனலா ரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி உங்களால ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரம் இலக்கியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஃப்ரம் இலக்கியா எனக்கு டக்குன்னு முன்னாடி கோவம் வரும் சின்ன சின்னதா. So that I could relate with Ilakya's character. Okay, nice. And how was it to work with the team? ஏன்னா ஒரு bunch of stars இருக்காங்க இதுக்குள்ள and everybody is extremely talented, phenomenal actors. So எப்படி இருந்தது இந்த டீமோட? It was a lovely journey. Like எப்பவுமே சொல்ற மாதிரி தான், it was a very fun trip மாதிரி தான் நாங்க போயிட்டு வந்தோம். ஷூட் இருக்கும், ஒர்க் இருக்கும், பட் அந்த ஒர்க் போற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. பிகாஸ் everyone is very friendly and செட்ல ஜாலியா தான் இருப்போம். லைக் அந்த ஆக்ஷன் சொல்ற வரைக்குமே வந்து செட்குள்ள ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு prank or ஏதாவது ஒரு ஜோக் நடந்துட்டே தான் இருக்கும். So yeah, it was a very fun ride. Okay, and நீங்க இப்போ ப்ராமிசிங்கா பட்டிங்கா வந்துட்டு இருக்கனால I wanted to ask you this question. There is always a struggle in the industry for the aspiring actors. அப்படிங்கும்போது what kind of challenges that you have as a real time actor? Like it's very எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்ச் வந்து it differs from person to person. So எனக்கு வந்து first challenge was to keep up my grandfather's name because அது வந்து எனக்கு இருந்துச்சு. So other than that it's regular hard work and அது நார்மலான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஜென்ரலாகவே இருக்கு. பட் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இட்ஸ் லைக் எப்போவுமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பன் ஒரு கேரக்டர் பயங்கர உங்களுக்கு ஒரு ரீச் இருந்தது, இட் வாஸ் வில்லேஜ் சப்ஜெக்ட் அஃப்கோர்ஸ். ஸோ அதே மாதிரி கிளீஷே கேரக்டர்ஸ் தான் வரும். அந்த மாதிரி நிறைய கிளீஷேஸ் இருக்கு அஃப்கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி கருப்பனுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் த்ரூ அவுட்டாக எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அகெயின் நவ் ஐ எம் லைக் டைவர்ஸாக தான் நான் பண்றேன். லைக் ஒரு இதுல வந்து ஒரு வில்லேஜ்ன்றது கிடையாது, பட் ஒரு இதுல வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா வரேன், இன்னொரு இதுல இட்ஸ் மாடர்ன் சிட்டி. ஸோ இட்ஸ் மிக்ஸ்ட் now. Okay, fine. And we have spoken about the characterization and stuff. இதுல தமிழ் and தெலுங்கு அப்படின்னு சொல்லி பைலிங்குவல்ல வருது. ஸோ உங்களுடைய ஓன் டப்பிங் கொடுத்துருக்கீங்களா இந்த படத்துல? இல்ல தமிழுக்கு நான் தான் டப் பண்ணிருக்கேன், பட் தெலுங்குக்கு நான் பண்ணல. ஓகே, ஸோ நீங்க இப்போ வேற ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுக்கும்போது நீங்க போய் அது பாத்தீங்களா அண்ட் அது எப்படி இருந்தது? இன்னும் பார்க்கல, வெயிட்டிங் டு see. தெலுங்கு இன்னும் பார்க்கல, பட் யா இட் வில் பி டிஃபரெண்ட் மேபி. பட் தெலுங்கு வந்து சின்ஸ் நான் ஆல்ரெடி அங்க பண்ணிருக்கிறதுனால மேபி எனக்கு அது யூஸ் டு ஆயிருக்கும். தமிழ்ல யாராவது எனக்கு வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ஆப்வியஸா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா இந்த சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த கேரக்டர் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட் பிடிக்காத ஒரு விஷயம் எங்களுக்காக குயிக்கா சொல்லுங்க. கேரக்டராவா இல்ல அவங்களோட கேரக்டர், பர்சனோட கேரக்டர், லைக் காளியாவா இல்ல வந்து காளியா? ஓகே ஓகே டன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் காளிதாஸ் ஜெயராம். ஸோ அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட இந்த விஷயம் பண்ண எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? இரிட்டேட் பிடிச்ச விஷயம் வந்து இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் லைக் ரொம்ப ஜோவியல், டக்குன்னு பேசிடுவாங்க.
அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் பிடிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ஓகே, எதுவுமே சின்ன சின்ன விஷயம் கூட அவர் இரிட்டேட் பண்ணலையா? அவர் சும்மா ஃபன்னியா நிறைய சுத்திட்டே இருப்பாரு செட்ல. ஃபன்னியா பண்றது அது இரிட்டேட் ஆனது இல்லை. அது வந்து ஒரு ஜாலியா அது போயிடுமே தவிர்த்து எனக்கு இரிட்டேட் ஆனது இல்லை. நீங்க ஆக்சுவலி எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு இரிட்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ வந்து பிடிச்சது மட்டும் சொல்லலாமா? பிடிச்சது மட்டும். ஓகே, கௌரி கிஷான் அவர்கள். Actually, she has become a very good friend of mine, and எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிச்சது அப்படின்னு கேட்டா மேபி ஃப்ரம் தி ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் இல்ல பர்சனல் ஃப்ரண்ட், வாட் எவர் யூ லைக் அண்ட் அட்மையர், என்ன வேணா சொல்லலாம். எனக்கு டக்குன்னு எடுத்தோன்னு அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தான் எனக்கு நிறைய இருக்காது. எனக்கு ஒரு வார்த்தையில என்னால அதை வந்து போட முடியல. அப்ப பூர்ணிமா மேம் very professional. Okay, அதுக்கப்புறம் Gauri is also very professional and friendly சொல்லிக்கிறேன் because they are good friends. எனக்கு அது பிடிச்சதுங்கிறது வந்து என்னால தனியா எடுத்து சொல்ல முடியல. So friendly. அதுக்கப்புறம் பூர்ணிமா மேம் வந்து ப்ரொஃபஷனல் சொல்லிட்டீங்க. And then கருணாகரன் சார், அவர் வந்து funny. Okay, காளி வெங்கட் சார், அவரோட எனக்கு இதுல இல்ல காம்பினேஷன் இல்ல. ஓகே, பட் ஆனா அவர் வர்க் பண்ணது நீங்க போய் செட்ல பாத்தீங்களா இல்ல? இல்ல, எனக்கும் அவர் லைக் டிஃபரன்ஸ். ஓகே டன், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. நிறைய யோசிச்சீங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது, நம்ம ஏதாவது தப்பான கேட்கணும் அப்படின்னு. ஓகே ஃபைன், லெட்ஸ் டாக் அபவுட் கிருத்திகா மேம் இந்த ஃபிலிம். நீங்க அதர் ஃபிலிம்ஸ் பண்றதுக்கும் கிருத்திகா மேமோட ஒர்க் பண்றதுக்கும் எந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இல்ல வாட் இஸ் திஸ் அட்வான்டேஜ் இதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா என்ன சொல்றீங்க? See, every director has அவங்களோட own way of directing and their own way of handling the set. So அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கிரு மேம் was very cool, very sweet, and ஒரு உங்களுக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் அவங்க ஆவாங்க, பட் ஆனா அது வெளியவே தெரியாது. லைக் ரொம்ப சட்டிலா ஹேண்டில் பண்ணிட்டு லைக் ரொம்ப நிதானமா நான் நிறைய டவுட்ஸ் கேட்பேன், பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க, பொறுமையா பதில் சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஒரு ஃபேமிலியாவே அது போயிடுச்சு. ஓகே, இட் வாஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, நீங்களே வந்து காளிதாஸ் பத்தி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லும்போது கூட அவரு வீணோ ஜெயராம் சாரோட சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து யூஆர் ஃப்ரம் அ வெல் நோன் ஃபேமிலி இன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும் போது டிட் யூ டிஸ்கஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி, நான் அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த மாதிரி எதுவுமே பேசலையா? இல்ல, நாங்க ரேண்டமா தான் பேசுவோமே தவிர்த்து லைக் இந்த டாபிக்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததே இல்ல. டாபிக்ல வந்தது அடடா, ஆச்சரியக்குறி. ஓகே, நைஸ். அண்ட் ஹவு டிட் யூ கெட் இன்டு தி கேரக்டர்? நார்மலாவே வாட் இஸ் யுவர் மெத்தட் இன்டு ஆக்டிங்? Like it depends on the character. And it depends on what the director wants. If அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா I generally do the homework as they ask me to. So இதுக்கு வந்து நான் ஒரு 2-3 times script படிச்சு உண்மையா கிரு மேம்க்கு என்ன வேணுங்கிறத கேட்டு, and you need to understand the character to know what you need to perform. So அதெல்லாம் I used to ask her and she used to explain things and that's how I went about. Okay, but normally உங்களுக்கு ஒரு film வருது, ஒரு script வருது அப்படினா what is your method into acting? ஏன்னா சில பேர் மெத்தடிக்கலா போவாங்க, சில பேர் ரேண்டமா போவாங்க, சில பேர் go with the flow. I generally go with what the director wants. Okay, so I don't have anything இப்படி தான் நான் பண்ணணும்ன்றது நான் வெச்சுக்க மாட்டேன். டைரக்டர் என்ன கேக்குறாங்களோ I generally abide by that. Okay, so இப்போ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் other than that இப்போ நிறைய ஆக்ட்ரஸஸ் நம்ம பார்க்கும்போது apart from acting they are into singing, they are doing a lot of things in the industry. So உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்கா? அப்படி பார்க்கலாமா அவங்கள? இண்டஸ்ட்ரியில எதுவும் இல்லை, பட் பேசிக்லி ஐம் a classical dancer. So but இப்போ வரைக்கும் I don't know, for me right now it's just acting. ஓகே, அண்ட் இப்போ வரக்கூடிய ஃபிலிம்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், அது கிருத்திகா மேம்கிட்ட கூட நான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அப்ரோச்சஸ் வருதா? வருது, பட் யா உங்களுக்கு எனக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்ச எனக்கு ரோல் செட் ஆச்சுன்னா ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் ஒன். யூ டோன்ட் மைண்ட் டூயிங்? ஓகே, நைஸ். அண்ட் லெட்ஸ் கம் அகேன் டு பேப்பர் ராக்கெட். ஸோ பேப்பர் ராக்கெட்ல வந்து 8 songs இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினட்டா அதில் ஒரு ரொமான்டிக் நம்பர் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இது கேள்வி அவங்க கிட்ட கேட்டீங்களா? இல்ல, நான் கேட்கல, அதனால உங்களுக்கு தான் கேக்குறேன். இல்ல, கேட்டிருந்தா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். இல்லையா? அந்த மாதிரி சாங் இல்ல. லைக் எனக்கும் காலிக்கும் வந்து there's no romantic number, there's a bit ஒரு டான்ஸ் குட்டி டான்ஸ் போர்ஷன் மாதிரி இருக்கு, but there's no romance song, full song இல்ல. ஓகே, ஆனா செட்ல இருக்கு, ஒரு பிட் இருக்கு. ஓகே, பட் நார்மலா சாங்ஸ் ஷூட் பண்ணும்போது நிறைய ஃபன்னியா கிரேசியா மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி if you can reminisce something for us. the whole journey of this series வந்து எங்களுக்கு அப்படிதான் ஃபன்னா தான் இருந்துச்சு. ஸோ வந்து லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் day 1 because like literally like 6 of us na 1 2 3 4 7 na 6 மேமோட சேர்த்து. ஸோ it will be like a group. ஓகே,
எப்படி வளைச்சு கேள்வி கேட்டாலும் எனக்கே லவ் பண்றாங்க. 6 or 7 6 கேரக்டர்ஸ் இல்ல? கேரக்டர்ஸ் ஓகே டன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ZEE5ல 29 ஜூலை ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை தொடர்ந்து அடுத்து உங்களுடைய ஃபிலிம்ஸ் பத்தி சொல்லிட்டீங்கன்னா ஐ end up with 2 or 3 questions. அவ்வளவுதான். ஷூர். அடுத்தது வந்து எனக்கு ஜெயம் ரவி சாரோட அகிலன் அண்ட் அதர்வாவோட ட்ரிகர் இருக்கு. ஸோ யா தட் ஹேஸ் டு ரிலீஸ். ஓகே. ஸோ நார்மலாக ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணணும், திஸ் இஸ் மை ஸ்டைல் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ தானியா ஸ்டைல் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க, இல்லை ஹவு டு யூ சூஸ் ஸ்கிரிப்ட்? எனக்கு வந்து I think I'm okay with both commercial and performance as long as I'm satisfied with my role and character and the script. So இப்போ எனக்கு வந்து இந்த படத்துல வந்து you are coming only for 30 minutes but very important role அப்படினாலுமே I'll be willing to do it. And full-ஆ வரீங்க performance oriented-ஆ இருக்குனாலும் I'll be okay to experiment it. So எனக்கு as an actor I want to do everything-ன்ற மாதிரி தான். ஓகே. அண்ட் இது வந்து வெப் சீரிஸ், பட் ஆல்ரெடி நீங்க மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் சார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் யூ see and what kind of a similarity you see in working in both these stuff? There's not much of a difference except for the number of days, I guess, because சீரீஸுங்கிறதுனால வந்து அப்போ நாங்கள் வந்து 45 to 50 days முடிச்சிட்டோம். ஸோ மற்றபடி இட்ஸ் சேம் ஷூட் சேம் எவ்ரி திங். ஸோ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும். ஓகே. தமிழ்ல நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணா கூட அதர் லாங்குவேஜஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதர் லாங்குவேஜஸ்லயும் நிறைய பேர் படம் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் பிகமிங் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது தமிழ்ல பண்ணிட்டு இருக்கீங்க, தெலுங்குல ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மற்ற இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியா ஃபுல் ஃபிளெஷ்டா இருக்கா, இல்ல சைமல்டேனியஸா பண்ற ஐடியா தான் உங்களுக்கு? சைமல்டேனியஸா பண்றது தான். லைக் தனித்தனியா எனக்கு அது போகணுன்ற இல்லை. அகைன் இப்போ தெலுங்குல இருந்து வந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியில வந்தாலும் சரி, ரோல் அண்ட் ஸ்கிரிப்ட் தானே முக்கியம். ஓகே. அது பிடிச்சா யூ கேன் டூ இட், இல்லையா whatever suits you it's fine. ஓகே. ஸோ அப்படி அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது டப்பிங் வந்து நீங்க லாங்குவேஜ் கத்துட்டு பண்ணுவீங்களா? பிகாஸ் தட்ஸ் பிகமிங் அ பேரியர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய பேர் லாங்குவேஜ் கத்துட்டே டப் பண்றாங்க. ஸோ ஆர் யூ willing to do that? Yeah, if the director wants that I have to. Okay, nice. Thank you so much and congratulations for Paper Rocket. தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய படங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி OTTல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகட்டும். Thank you so much. மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் எக்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் வழங்கும் STR அன்சிகா ஸ்ரீகாந்த் நடிப்பில் மகா ஜூலை 22 முதல் உலகமெங்கும்.